ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, பிடிக்காத வாழ்க்கை எப்படி வாழ்வது அப்படியென்று யோசிப்பதை விட நமக்கு பிடித்த மாதிரி எப்படி அதை மாற்றிக்கொள்வது என்று நினைப்பதே காலச் சிறந்தது. அதுதான் நமக்கும் நல்லது. நதி போல நீ பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் பாறைகள், வனங்கள் என்று பல்லாயிரக்கணக்கான மைல்கள் நீ கடக்க வேண்டியது இருக்கிறது. கடக்க வேண்டியது கண்டிப்பாக கடந்தே தீர வேண்டும். நீ இவைகளை கடந்து பின்தான் சந்தோஷம் என்ற பெரிய சமுத்திரம் உனக்கு கிடைக்கும். வெற்றி பெற அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே அது போதும். வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும். எல்லோருக்கும் எல்லாமும் உண்டு. ஆனால் எல்லோருக்கும் எல்லாமும் அதற்கு உண்டான வயதில் கிடைப்பது என்பது மிகவும் அரிது. ஒருவருக்கு அவர் விரும்பிய வேலை வாய்ப்பு தானாக தேடி வருகிறது. இன்னொருவருக்கோ எல்லா திறமைகள் இருந்தும் சரியான வேலையோ அல்லது தொழிலோ அமைவது கிடையாது. 22 வயதில் தனது வியாபாரம் தொழிலில் கொடீஸ்வரனான ஒருவர் 45 வயதில் எல்லாம் இழந்து ஏழ்மையாகிறார். ஒருவர் 40 வயது வரை தன் தொழிலில் வியாபாரத்தில் சகல கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவித்து 50 வயதில் கோடீஸ்வரராகிறார். எனவே உனக்கு ஒன்று கிடைத்துவிட்டால் அது கிடைக்காமல் போராடும் மற்றவரை ஏளனம் செய்யாதீர்கள். உன்னை மற்றவரோடு ஒப்பிட்டு உன்னிடம் இல்லாததை நினைத்து நீ புலம்பாதே. எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை எல்லாமே கட்டுப்படுத்த நினைப்பதுதான் இயலாது. இங்கே இப்போது நீ இந்த நொடியில் என்ன செய்து கொண்டு இருக்கிறாயோ அதை முழுமையாக விழிப்புணர்வுடன் செய். அடுத்த நொடி நிச்சயம் அழகாக மலரும். தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஆனால் ஆசைகள் ஓட்டை குடம் போல எப்போதும் நிறைவு செய்யவே முடியாது. இதுதான் வாழ்க்கை. இதை புரிந்து கொண்டவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இதை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் உன் கடமைகளை செய். உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே முடிவுறும். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும். என் வார்த்தைகளை நம்பு. நான் சொல்வது போல செய். என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன்னை அலட்சியமாக நினைப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டிய நேரம் இது. அவர்களை விட்டு நீ துணிந்து விலகு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பார்கள். அவர்களுடன் இணைந்து உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன். என்றுமே நீ சந்தோஷமாகவே இருப்பாய். நீ